ஞானத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு முதலாக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரும் ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய ஸ்தோத்திரங்கள் உங்களுக்கு. என்னுடைய பேர் வேணி, என்னுடைய கணவனார் பேர் ஜான். நாங்கள் எஃப்எம்பிவியில் ஊழியம் செய்கிறோம். எங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், பொண்ணு கீழே வந்திருக்கா, டாடி கூட கீழே இருக்கா. என்னுடைய சாட்சியை சுருக்கமாக சொல்கிறேன். பாஸ்டர் அவங்க மெசேஜ் பற்றி கேட்டாங்க. எப்பயுமே நீங்கள் மெசேஜ் கேட்பீங்க, அதனால் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு நானே மெசேஜ் ஓகேன்னு சொன்னேன். எதனால அப்படின்னா அங்கே உள்ள காரியங்களை நான் ரொம்ப விவரித்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சுருக்கமாக மெசேஜ் இருந்தாலும் ஆண்டவரும் நம்மளை ஆசீர்வதிக்கணும். உங்களுக்கும் அங்கே உள்ள காரியங்களை அதிகமாக தெரிந்து கொள்ளும்படியாக நான் லாஸ்ட்டாக ஒரு வசனம் மட்டும் எடுத்து சுருக்கமாக ஒரு செய்தியும் சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். என்னுடைய அம்மாவுடைய அம்மா பாட்டிக்கு பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு. அவங்க பக்கா ஹிந்து. ஹிந்து ரொம்ப பூஜாரிகிட்ட போய் பூஜை பண்ணாங்களாம், ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லி. மெடிசின், ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்தும் ஒன்றும் கிடைக்கலையாம். கடைசி ஒரு கோயிலுக்கு போய் பூஜாரிகிட்ட போய் கேட்கும் போது அந்த பூஜாரி சொன்னாராம், நீ தரையில் சாப்பாடு வச்சு சாப்பிடணும், அப்படின்னா உனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னாங்களாம். எங்கள் பாட்டி அப்படியே செஞ்சு பார்த்தாங்களாம், ஆனால் அவங்களுக்கு குழந்தை கிடைக்கல. என்னுடைய சொந்த ஊர் சிவகாசி, மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட்டாசு, தீப்பெட்டி அந்த இதெல்லாம் இருக்குது. அங்கே இப்போ வரைக்குமே சீக்கிரம் கிறிஸ்டின்ஸ் தான் இருக்காங்க. அதே மாதிரி எங்கள் பாட்டியுடைய சொந்தக்காரங்க ஒருத்தங்க ஒரு மேரேஜில் பார்த்து எங்கள் பாட்டியுடைய கொழுந்தனுக்கெல்லாம் பிள்ளை இருக்குங்கிறதுனால அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலி ரொம்ப எங்கள் பாட்டியை கொடுமைப்படுத்துனாங்களாம் அவங்க அத்தை. அப்புறம் ரொம்ப அவங்க கவலையாக இருப்பாங்களாம். அங்கே மேரேஜுக்கு எங்கேயும் போனாலும் கம்முன்னு ஒரு பக்கமாக எங்கள் பாட்டிக்கு வந்திருப்பாங்களாம். அப்போ அவங்க சொந்தக்காரங்க அவங்களும் சீக்கிரம் கிறிஸ்டின். அப்போ அவங்க சொன்னாங்களாம், நீ கஷ்டத்தில் இருக்கன்னு எனக்கு தெரியும், உனக்கு பிள்ளை இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் ஒரு காரியம் சொல்கிறேன், ஈவன் என்னுடைய புருஷன்கிட்ட கூட நீ சொல்லாத, சீக்கிரட்டாக நீ செய்ய அப்படின்னாங்களாம். என்ன அப்படின்னா, நம்மளை படைத்தது தேவன் ஆண்டவர், ஒரு இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிக்கு சொன்னாங்களாம். அப்போ எங்கள் பாட்டி நேர் முட்டிங்கால் போட்டு ஜெபம் பண்ண தெரியாது, இயேசு கடவுளே எனக்கு ஒரு பிள்ளைத்தா அப்படின்னு மட்டும் ஜெபம் பண்ணுவாங்களாம். அதுவும் ஒரு பொண்ணு. ஜொல்ஸ் எல்லாம் கையில் பிடிச்சிட்டு ரொம்ப அழுவாங்களாம். அப்படியே எங்கள் பாட்டி ஜோம் பண்ண தெரியாது, அப்படியே ஜோம் பண்ணாங்க. ஒரு நாள் ஒரு கனவுல கடலோரத்தில் நிற்கிறாங்களா, வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் ஒரு பிள்ளைய கொடுத்தாங்களாம். அப்போ எங்கள் பாட்டி அதை வச்சுட்டே இருந்துட்டு திருப்பி இந்தாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே கொடுக்கும்போதுல அவர் சொன்னாராம், இது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம். அப்போ அந்த ரிலேட்டிவ்கிட்ட இவங்க சொன்னாங்களாம், மறு தடவை எங்கேயோ மீட் பண்ண மொத்தல, அதுதான் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து, எனக்கு கூட அவர் வரல, உனக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதே மாசத்துல எங்க பாட்டி கன்சீவ் ஆயிட்டாங்களாம். ஆனா எங்க தாத்தா அதை விசுவாசிக்கல. நம்ம எத்தனையோ கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டியும் சொல்லலையா, பிறகு சொன்னாலே எங்க தாத்தா ஏற்றுக்கொள்ளல. அதனால எங்க பாட்டி கிறிஸ்தவங்க, தாத்தா ஹிந்து. எங்க அம்மாவையும் எங்க பாட்டி கிறிஸ்தவ முறைப்படி தெரியாம, தாத்தாவுக்கு தெரியாம, அம்மாவுடைய அப்பாவுக்கு தெரியாம வளர்த்தாங்க. அதனால அம்மாவுக்கு சின்னதுல இருந்தே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா மேரேஜ் நடந்தது அப்பா ஹிந்து. எதுக்கு நான் விவரிச்சு சொல்றேன்னா, நம்முடைய இடத்துலையும் நம்முடைய பாட்டிமார்கள் காலத்துல அந்த மூட பழக்க வழக்கங்கிறது இருந்துச்சு. இப்போ நார்த் இந்தியெல்லாம் எடுத்துட்டோன்னா மூட பழக்கம் வழக்கம் ரொம்ப இருக்கு. அப்படியாக எங்க அம்மா ஒரே பொம்பளை பிள்ளைய கேட்டாங்க. ஆண்டவர் எப்பயுமே நம்முடைய ஆண்டவர் ஒன்று பக்கத்துல ஒரு 0 ஆட் பண்ணி கொடுப்பாரு. அப்படின்னா எங்க அம்மா ஒரு பொண்ணு, நாங்க 9 பொம்பளை பிள்ளை, அதில் ஒரு 0 போட்டு கொடுத்தாரு. எங்களை வளர்த்ததெல்லாம் எங்க பாட்டி தான். ஏன்னா எங்க அப்பா பயங்கர குடிகாரு. தாத்தா இறந்த பிறகு எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் பாட்டி வீட்டில் வந்திருந்தோம். எங்களை வளர்த்தது எங்க பாட்டி தான். எங்க அம்மா பயங்கர ஆஸ்மால கஷ்டப்படுவாங்க. எங்களை வளர்த்தது எல்லாம் பாட்டி தான். ஒரு மெடிசன் கூட எங்க அம்மா எடுத்ததில்ல. ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. இப்படி நம்மளும் ஒரு காலத்துல மூட பழக்க வழக்கத்துல தான் இருந்தோம். நான் காலேஜ் படிக்கும் 10th இருந்து எங்க பாட்டி நாங்கள் கீழே இருப்போம், எங்கள் அம்மா அப்பா எல்லாம் மேலே இருப்பாங்க. எங்கள் அப்பா எப்பயும் 12 மணிக்கு தான் வருவாங்க. அதனால் நாங்கள் பாட்டி கூட கீழ் ரூமில் இருப்போம். பாட்டி ஜோம் பண்ணுவாங்க. நான் அப்போ ஒரு 3-4 வயசு இருக்கும். ஜோம் பண்ண தொடங்கினாங்கன்னா, படித்தவங்க தான் ரொம்ப படிக்கலை, டெல்லியிலேருந்து தொடங்குவாங்க. டெல்லியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும், கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு வருவாங்க. நான் பக்கத்தில் எங்கள் அக்கா சொல்லுவேன், பாட்டி ஜெபம் தொடங்கிட்டாங்க, நான் நல்லா தூங்குறேன், லாஸ்ட்டுக்கு என்னை எழுப்பி விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி இந்தியா முழுசும் சுற்றி வருவாங்க அப்படின்னு. அப்படி நான் ஒரு நல்ல கிண்டல் அடிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு சத்தீஸ்கர் தவிர எல்லா இடமும் நான் பாடியில் சுற்றிட்டு வர்றேன். அல்லேலூயா.
அதனால வயதானவர்கள் நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்க பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்டு வழி நடத்துவார். நான் கொஞ்சம் பிறகு 5 பேர் கிறிஸ்தவலா இருந்தேன். 10th படிக்கும் போதுல ஒரு மீட்டிங்ல சொந்த ரட்சகராக ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன். நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லணுங்கிறனால ரொம்ப விவரித்து சொல்ல. ஆண்டவர் எனக்கு 10வது வகுப்பு படிக்கும்போது ஒரு லீவில் ஒரு மீட்டிங்கில் 3 நாள் மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு டேலேருந்தே பாவம்னா என்னது அதை பற்றி எல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்து ஆண்டோடைய கிருபையினால ரட்சிப்பின் அனுபவம் 10th உண்டானது. எங்கள் பாட்டி வந்து எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் ஐஎம், விஸ்வவாணி, ஜெம்ஸு எல்லா இதுக்கும் வந்து அவங்க காசு அனுப்புவாங்க. அப்போ 50 ரூபா அனுப்புவாங்க. அதனால எல்லா வட இந்தியா மேகசினும் வரும். அதை நாங்களும் வாசிப்போம். எனக்கு அதுக்கப்புறம் வட இந்தியா பாரம் வந்துச்சு. ஆனால் நான் ஒரு நாள் போவேன்னு நினைக்கவே செய்யலை. வட இந்தியா பாரம் எனக்கு எப்போ ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னா, ஒரு சிவகாசியில் ஒருத்தவங்க வீட்டில் எஃப்எம்பி மிஷினரி வந்து அவங்க சாட்சியம் மூட பழக்கத்தில் மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அது என்ன ரொம்ப அதிகமாக இந்த ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்க வச்சுது. ஒரு கணவர் ஒய்ஃபு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்களாம். அவங்க பயங்கர நல்ல பிஸ்னஸ் ஆளு, நல்ல காசு உள்ளவங்க. கணவனாருக்கு வந்து திடீர்னு சொல்லிட்டு வியாதி வந்துட்டு அவங்களும் ஒரு மாதிரி பூஜாரிட்ட போறதான். வட இந்தியாவில் இன்னும் கூட படித்தவங்களா இருந்தாலும் மூட பழக்கத்தில் இருக்காங்க. அப்போ பூஜாரிட்ட போகும்போதுல சொன்னாங்களாம், அந்த கங்கை யமுனை அந்த மேலா இது நடக்கும்ல, அன்னைக்கு போய் உன் பிள்ளைய கொண்டு அதில் நதியில் விட்டுரு. அப்போ விடும்போது உன் ஹஸ்பண்டு பிழைச்சிருவாரு, இன்னொன்று கூட உனக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு. அப்படியே இவங்க வந்து அந்த மூட பழக்கத்தை நம்பி அங்கே போய் லாட்ஜ் எடுத்து அவரால் நடக்கக்கூட முடியல. அவங்க அந்த அம்மா அங்கே நதி ஓரத்தில் இருக்கிற ஆப்போசிட்டில் இருக்க லாட்ஜில் ஹஸ்பண்டை விட்டு காலையிலேயே எல்லாரும் அந்த தொழுது சூரியன் நமஸ்கரிக்கும் போது இந்த அம்மா உயிரோட பிள்ளைய என்ன செஞ்சாங்களாம், நதியில் விட்டுட்டு வந்தாங்களாம். நதியில் விட்டுட்டு அப்படின்னு நடந்து அழுதுகிட்டே வரமத்தில் ஒருத்தர் வந்து ஆண்டோடைய சுவிசேஷ பிரதியை கொடுத்தாங்களாம். உடனே இது என்னது அப்படின்ட்டு அந்த அம்மா முதல் வாங்கலையாம். உடனே நீங்கள் அழுதுகிட்டே போகிறீங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்குது, இதை கொஞ்ச நேரம் நான் சொல்கிறத கேட்பீங்களா அப்படின்னோடனே சரி அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து அறகுறை மனசில் தான் கேட்டாங்களாம். கேட்கும்போது நம்மளை படைச்ச ஒரு ஆண்டவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பற்றி சொல்லும் போது அந்த அம்மா சொல்லிச்சான், இதை நீ வந்து நேத்து ஏன் சொல்லலை, சரி அட்லீஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா என் பிள்ளை உயிரோட இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. இதுதான் நமக்கும் வட இந்தியாவுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த காரியம் என்ன இன்னும் அதிகமாக ஆண்டவருக்குள்ளாக வட இந்தியாக்காக ஜெபிக்க வச்சு. ஆனால் நானும் இப்படிப்பட்ட காரியங்களை கேட்டாலும் ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கவே செய்யலை. திருப்பி ஒரு எஃப்எம்பி மூலமாக நடந்த ஒரு 3 நாள் மீட்டிங் போயிருந்தேன் யூத் ப்ரோக்ராமில் தீபாவளியில். அப்போ முதல் நாளும் ஏசப்பா என்னோட பேசுகிறாங்க, 2வது நாளும் பேசுகிறாங்க, 3வது நாளும் பேசுகிறாங்க. நான் கடைசி வரைக்கும் ஒப்பு கொடுக்கல. ஏன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா கூட பிறந்த யாரும் இல்லை. எங்கள் அப்பாவுடைய அண்ணன் ஆர்எஸ்எஸ் லீடர். நாங்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிச்சு நாங்கள் கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து எனக்கு கிறிஸ்தவ மாப்பிள்ள தான் வேணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட போல்டாக சொல்லி அப்படின்னு நடந்துச்சு அக்காவுக்கு மேரேஜ். அதனால நாங்கள் இப்போ வந்து கிறிஸ்டின்ங்கிறது தெரிஞ்சிச்சு. பெரியப்பா வந்து ஆர்எஸ்எஸ் லீடர்னால எங்களை அவங்க வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. அதனால ஸ்கூலு வீடு இது மட்டும் தான், கிணத்து தவக்கா மாதிரி நான் வளர்ந்தது. அப்போ நான் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி ஒரு வேர்டு ஜல்திங்கிறது மட்டும் தெரியும். எங்கள் அப்பா அடிக்கடி ஜல்திம்பாங்க, அது ஒரு வேர்டு தெரியும். நான் இங்கே வட இந்தியா போகிறதுன்னு ஒத்துக்கொள்ளே செய்யலை. கடைசி நாளில் பரிசுத்தாவினர் என்ன உட்கார விடலை. திட்டமும் தெரியுமா அவருடைய ஊழியத்துக்கு அழைச்சாரு. எங்கள் அம்மா வந்து நாங்கள் 9 பேரும் ஊழியம் செய்யணும் தான் எங்கள் அம்மாவுடைய ஆசை. ஆனால் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்து எங்கள் அம்மாவோட சொல்லும் போதில் எளிமை யாரு, எங்கள் அம்மா. வீட்டாரே சத்துரு. ஏன் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அம்மாவுக்கு என்னென்னா இப்போ அப்பா இறந்துட்டாங்க. எங்களுடைய மேரேஜ் 4 அக்காவுக்கு பிறகு 5வது அக்காவுக்கு பெரியப்பா தான் கைப்பிடிச்சு கொடுத்தாங்க. அப்போ எப்படி நீ வட இந்தியா அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படி ரொம்ப இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு எங்கள் அம்மா என்ன செய்யலை, என்ன வட இந்தியா ஊழியத்துக்கு விடலை. எங்கள் அக்கா மாதிரி எல்லாருமே தமிழ்நாட்டில் ஊழியம் தான் செய்கிறாங்க, நான் மட்டும்தான் வட இந்தியாவில் இருக்கேன். அப்போ அம்மா அப்படி சொன்னோடனே, ஆண்டவரே நீங்கள் அழைச்ச தேவன்னா எனக்கு ஒரு வசனம் கொடுங்கன்னு சொல்லி 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது, இப்போ எடுத்து வாசிக்க வேண்டாம், வெளிப்படுத்தல் 3:8 கடைசியில் இருக்குது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை பிடிச்சி நான் ஜோம் பண்ணேன். எங்கள் அம்மா திருப்பி ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்படியாக ஆண்டவருடைய கிருபையினால நான் ஊழியத்தில் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து எங்களுக்கு 1 வருஷம் ஹிந்தி கலாச்சாரம் கடந்து அவங்க மத்தியில் எப்படி ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு எஃப்எம்பி இதில் 1 வருஷம் ட்ரைனிங் முடித்து நான் ஊழியத்துக்கு 96 மார்ச் 15ஆம் தேதி ஊழியத்துக்கு போனேன். 1 வருஷம் முடித்த பிறகு 97வது வருஷத்தில் எங்களுடைய சீனியர் பாஸ்டர்ஸ் கேட்பாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு
தரிசனம் இருக்கா, இந்த ஸ்டேட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குஜராத் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சிங்கிளா சிஸ்டர்ஸ் மார்களுக்கு இப்போ அங்கே ரொம்ப ஒன்றும் சேஃப்டி இல்லை, அதனால நீங்கள் பீகாருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பீகாருக்கு அனுப்புனாங்க. அது இப்போ ஜார்க்கண்ட் ஆகிட்டு அங்கே சந்தாலி இன மக்கள் மத்தியில் நாங்கள் 4 சிஸ்டர்ஸ் ஆல்ரெடி 10 வருஷமாக ஊழியம் செஞ்ச சீனியர் பாஸ்டர் கூட இருந்து நாங்கள் லேடிஸ் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி செஞ்சோம். எப்படின்னு சொல்லிட்டுனா, இந்த சந்தாலி மக்களும் மூட பழக்கத்தில் இன்ன வரைக்கும் இருக்காங்க. 45 வயசுக்கு மேலே ஒரு லேடிஸை நம்ம பார்க்க முடியாது. சாரி, இன்னைக்கு மதர்ஸ் டே, ஹாப்பி மதர்ஸ் டே. நான் ஃபஸ்ட்டே சொல்லணும்னு நினச்சேன், என்னுடைய டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டங்கிறதுனால சொல்ல மறந்துட்டேன். அப்போ 45 வயசுக்கு மேலே யாரையும் அங்கே பார்க்க முடியாது இந்த சந்தாலி இன மக்கள் மத்தியில். ஏன்னா மூட பழக்க வழக்கம். அவங்க வந்து சிலை வணக்கம் கிடையாது, ஆவி வணக்கம். என்னன்னாலும் பூஜாரிகிட்ட தான் போய் கேட்பாங்க. பூஜாரி ஒரு இலையை வச்சு பூஜை பண்ணிட்டு என்ன சொல்றாரோ அதுபடி தான் செய்வாங்க. அப்படியாக சொல்லும்போது விதவைகளை தான் அவர் ரொம்ப சொல்லுவார். அப்போ விதவைகள் என்ன செய்வாங்கன்னா, மரத்துல கொஞ்சம் ஹைட்ல கட்டி கீழே வைக்கோல்ல உயிரோட எரிச்சிருவாங்க. 2 இதை நானே பார்த்துருக்கேன். 2 லேடிஸை விதவைகளை உயிரோட எரிப்பாங்க. என்ன அப்படின்னா, அவங்க இயற்கை மழையை நம்பி தான் விவசாயம் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடையாது, எல்லாருக்கும் வயல் இருக்கும். அப்ப மழை பெய்யாம இருந்த உடனே எல்லாரும் பேசி இந்த விதவைகள் தான் காரணம், அதுக்கு பேர் யாராவது நோட்டு வச்சிருந்தீங்கன்னா எழுதிக்கோங்க, டைன். டைன்னா ஒரு அசுத்தாவி. அந்த டைன் இருக்கு இந்த விதவைகள் மேல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உயிரோட இருப்பாங்க. இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன். நான் வந்து ட்ரைபல்ஸ் மத்தியில ஒளிஞ்சிறதுனால கொஸ்டின் கேட்பேன். லேடிஸ் யாரும் ஒன்றும் நினைக்காதீங்க, எனக்கு கொஸ்டின் கேட்டு கேட்டு பழக்கம். நம்மள இப்ப எவ்வளோ பக்காவான பிராமின்னாலும் உன் பிள்ளைக்கு சுகம் இல்லை, அதனால நீ உன் அம்மாவை பலியிடுனா பலியிடுவாங்களா? எவ்வளோ பக்கா ரொம்ப முத்தி போன பிராமின் கூட விட மாட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்றீங்களா? அவங்க ஆண்டவரே ஏற்றுக்கொள்ள. யாராவது சொல்ல முடியுமா காரணம் என்னன்னு? காரணம் படிப்பு. நமக்கு வந்து அந்த ஃபாரின் மிஷினரிஸ்கள் வந்து படிப்பை கொடுத்தனால நம்முடைய அந்த மூட பழக்க வழக்கம் போயிட்டு. ஆனா இன்னமும் அந்த சந்தாலியன் மக்கள் மத்தியில அந்த மூட பழக்க வழக்கம் போகாம இருக்கு. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நாங்க 4 சிஸ்டர் இருந்தோம், நடந்துதான் போனோம். நடந்து போய் அவங்க கூட இருப்போம். ஆல்ரெடி கிராமத்துல சுவிசேஷம் சொல்லி சபை உருவாக்கி நம்ம தான் சர்ச்சுக்கு போய் அங்க போய் தான் நடத்தணும். நாங்க இருக்கிறது கொஞ்சம் வெளியே இருப்போம், எங்க சேஃப்டிக்காண்டி வாடகை வீட்டுல மிஷினரிஸ்லாம் நம்ம தான் போய் கிராமங்களில் போய் அங்கே அவங்க வீட்டிலே நடக்கும். சில இடத்துல சின்ன பில்டிங் எஃப்எம்பிவியில் யாராவது ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா அப்படி இருக்கும். நாங்கள் அங்கேயே தங்குவோம். அங்கே தங்கும்போது அவங்க 2 தடவை சாப்பிடுவாங்க. எங்களுக்கும் 2 தடவை தான் சாப்பாடு கொடுப்பாங்க. நடந்தே போய் ஆண்டவருடைய கிருபையினால் ஊழியம் செய்ய ஆண்டவர் என்னை பலப்படுத்தினாங்க. அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் தந்தாங்க. எனக்கு மேரேஜ் ஏஜ் வரும்போதில் ரொம்ப எஃப்எம்பிக்குள்ளே தான் எங்கள் சீனியர்ஸ் பாஸ்டர்லாம் பார்த்தாங்க. அதன்படி எனக்கு கிடைத்த கணவனார் வந்து ஹைதராபாத், இங்கே போவனகிரின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்களும் அந்த இடத்துல ஊழியம் செஞ்சாங்க. எங்கள் சீனியர் பாஸ்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணது. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே தமிழ் தெரியும், எனக்கு ஒரு வேர்டு கூட தெலுங்கு தெரியாது. இப்போ நான் தெலுங்கு பேசுவேன். அப்படியாக எங்களுக்கு 99வது ஆண்டில் திருமணம் நடந்தது. 14 வருஷம் நாங்கள் இந்த ஜார்க்கண்டில் சந்தாலியன் மக்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சோம். ஆண்டுடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன், குறைந்த எண்ணிக்கையை சொல்கிறேன். என்னுடைய கணவனார் கையினால 2000 மக்களுக்கு ஆண்டவர் ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக உதவி செய்தார். அந்த லாங்குவேஜ் எனக்கு படிக்க வராது. ரொம்ப அழுதேன், ஆண்டவரே என்னத்துக்கு என்னை கூட்டிகிட்டு இருந்தீங்க? நான் முதலே சொன்னேன்ல, நான் ஊழியத்துக்கு வர மாட்டேன். எப்பயும் சண்டை தான் நான் போடுவேன். ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னேன், கூட்டிகிட்டு வந்தீங்க. அப்புறம் லாங்குவேஜ் அப்படியே படிச்சுக்கிட்டேன். எனக்கு 35 தடவை மலேரியா வந்திருக்கு. பீகார்னா இப்போ அது ஜார்க்கண்ட் ஆயிடுத்து. பீகார்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், மிஷினரிகளின் கல்லறை தோட்டம். 35 தடவை எனக்கு மலேரியா வந்திருக்கு. குறைச்சி தான் சொல்கிறேன். 3 முறை மலேரியா, பிரெயின் மலேரியா வந்திருக்கு. ஆண்டவர் கிருபையினால அவ்வளோ பாடுகள் இருந்தாலும் ஆத்துமாக்களை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு உற்சாகம். அப்புறம் பிள்ளைகளுடைய காரியத்தை சொல்லப்போனால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கன்னியாகுமரி பக்கத்தில், திருநெல்வேலி பக்கத்தில் டோனாவூரில் தான் எங்கள் பிள்ளைகளை அனுப்புவோம். ஏன்னு சொன்னால் நைட்டு தான் இந்த ஆதிவாசி மக்கள் வீட்டில் இருப்பாங்க. அதனால நம்ம நைட்டு அவங்க மத்தியில் போய் சுவிசேஷம் சொல்லி அங்கேயே தங்க வேண்டியிருக்கிறனால பிள்ளைகளை படிப்பு நம்ம கூட வச்சு முடியாது. அதனால கன்னியாகுமரியில் படித்தாங்க. ஆண்டவருடைய கிருபையினால பிள்ளைகள் எங்களுக்கு வந்து ஆண்டவர் வசனம் தந்து எங்களை நாங்கள் ஆண்டவருக்காக தியாகம் பண்ணோம். ஆனால் எங்கள் பிள்ளைகள் ஆண்டவருக்காக ஒரு வசனமும் இல்லை, ஒன்றும் இல்லை. 5 வயசில் அவங்க வந்து அம்மா அப்பாவுடைய கம்பல்னால நாங்கள் அங்கே அனுப்பப்பட வேண்டியிருக்கு. அவங்க எங்கள் கூட இருந்தால் டைமுக்கு அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது அந்த மலேரியா இடத்துல.
எங்கள் பையன் எங்கள் கூட இருக்கும் போது 5 வயசு வரைக்கும் அவனுக்கு 2 தடவை மலேரியாவும் 1 தடவை பிரெயின் மலேரியாவும் வந்துச்சு. இதில் எல்லாவற்றிலையும் காப்பாற்றி வந்தாங்க உங்களை மாதிரி ஜெபம். நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாது நம்ம ஜெபிக்கிறோம் அதனுடைய ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு. எங்கேயோ இருக்கிற எங்களுக்காக டெய்லி ஜெபிக்கிறீங்க. அதே போல் எஃப்எம்பிபிக்காக கொடுக்குறீங்க. உங்கள் மாதிரி கொடுக்குறவர்கள் நிமித்தமாக ஆண்டவர் அநேக காரியங்களை செஞ்சு வர்றாங்க. 14 வருஷம் நாங்கள் ஜார்க்கண்டில் சந்தாலி இன மக்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சோம். இப்போ 15 வருஷம் மிஸ்ஸிங் சொல்லிட்டு அஸ்ஸாம் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறோம். இங்கே உள்ள கடினம் வந்து முதல் லாங்குவேஜ் படிக்கணும். அவங்க வந்து நல்லா கலராக இருப்பாங்க. நீங்கள் போய் மிஸ்ஸிங் சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பாருங்கள். மிஸ்ஸிங் MISHING மிஸ்ஸிங் ரொம்ப ஃபேராக இருப்பாங்க. இவங்க மொழியை படிச்சுட்டு அஸ்ஸாமில் வந்து ரொம்ப மழை பெய்யும். பிரம்மபுத்திரா நதி ஓடுதுல. இந்த மிஸ்ஸிங் இன மக்கள் வந்து உயர்ந்த ஜாதி மக்கள் வந்து ரோடு ஓரங்கள்லாம் இருப்பாங்க. இந்த மிஸ்ஸிங் இன மக்கள் வந்து நதி அந்த பக்கமாக நதி பக்கத்தில் இருப்பாங்க. ஹைட்டாக வீடு கட்டுவாங்க. மூங்கில் வீடு. நீங்கள் யூடியூப்பில் போட்டாலே வரும். மிஸ்ஸிங் ஹவுஸ்ன்னு போட்டாலே வரும். மூங்கில்ல ஹைட்டில் கட்டுவாங்க. ஏன்னா மழை தண்ணி கீழே போய்கிட்டே இருக்கும். இவர்கள் மீனவர்கள். இவங்களுக்கு லேண்ட் இருக்கும், விவசாயம் பண்ணுவாங்க, அப்புறம் மீன் பிடிப்பாங்க. வேற இன்கமே கிடையாது. நாங்கள் மட்டும்தான் ஊழியத்துக்கு போட்டில் போனோம். ஊழியத்துக்கு அந்த பக்கம் போகிறோம்னாலே அங்கே மிஸ்ஸிங் மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ நாங்கள் ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணோம் போட்டில். பைக்கையும் எடுத்துகிட்டு போவோம். இங்கே ரோட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போல் பைக்கில் வரணும். அங்கே அந்த நதி வந்தோடனே அதில் பைக்கில் போட்டு அவங்க மத்தியில் போகணும். அப்போ நான் அந்த போட்டில் ஏறினவங்க எல்லாரும் மிஸ்ஸிங் மட்டும்தான் இருப்பாங்க, கலராக இருப்பாங்க. நாங்கள் மட்டும் என்னது, நானே ஹஸ்பண்டு கருப்பு. நாங்கள் அஸ்ஸாமுக்கு ஊழியத்துக்கு போய் லாங்குவேஜ் படித்து அந்த பக்கமாக போய் சர்வேக்காண்டி போகிறோம். அப்போ எங்களுக்கு மிஸ்ஸிங் தெரியணும், அவங்களுக்கு தெரியாது. எங்கள் கூட இப்போ ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு. ஆனால் அந்த போட்டு ஓனருக்கு தெரியும் எங்களுக்கு மிஸ்ஸிங் தெரியணும். அதுக்கு முன்னாடி நாங்கள் போனதுனால 2-3 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கருப்பு எருமை மாடு 2 நம்ம வில்லேஜுக்கு எதுக்கு வருது, இந்த கருப்பு 2 பிசாசும் எதுக்கு நமக்கு வில்லேஜுக்கு வருது அப்படின்னு. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. போட்டு ஓட்டுறவர் சொல்கிறாரு, அவங்க மொழியில் சொல்லிகிட்டே நீ பேசாத, அவங்களுக்கு நம்ம மொழி தெரியும் அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன செய்யலை, விசுவாசிக்கலை. ஏன்னு சொன்னால் இவ்வளோ கருப்பாக இருக்காங்க, இவங்க இங்கே நம்ம மொழி எப்படி ரொம்ப கடினமானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசுவாசிக்கலை. அப்போ கீழே இறங்கி அந்த போட்டுக்கு கரெக்டாக கேட்போம். ரிட்டன் இன்றைக்கே வந்தால் அப்பு டவுனுக்கும் ஒன்று போல் காசு கொடுக்கலாம். அப்போ அவர் கேட்குறாரு, சார் நீங்கள் ரிட்டன் இன்றைக்கே வர்றீங்களா இல்லாட்டா காசு இப்போ உள்ளதை கொடுத்துட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க மிஸ்ஸிங்கில் இல்லை நாங்கள் இன்றைக்கே ரிட்டன் வர்றோம், அதனால ரிட்டன் கொடுத்து இப்போ வருமத்தில் கொடுத்துரும் அப்படின்னோடனே அவங்க யார் எங்களை 2 பேரும் இது பண்ணாங்களோ அவங்க கையெடுத்து கும்பிட்டு சாரி சார் அப்படின்னாங்க. உடனே அப்போ என் கணவனார் சொன்னாங்க, சாரி ஒன்றும் கேட்க வேண்டாம், நீங்கள் வந்து இந்த கருப்பு பிசாசு நிமித்தமாக தான் உங்களுக்கு ரட்சிப்பு வரும்னு சொல்லிட்டு அந்த வேர்டை யூஸ் பண்ணி அப்போ சொன்னாங்க. நான் வந்து சிவகாசி ரேக்லேண்டுன்னு சொல்லி மிஷினரியோடைய இது பயோகிராஃபி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிக்கலைன்னா வீட்டில் போய் பாருங்கள். அவரை வந்து சிவகாசி சைடில் வெள்ளைப்பேயின்னு திட்டினாங்க. அதான் என்னுடைய கணவனார் சொல்லுவார், இந்த வெள்ளை பேய் நிமித்தமாக எங்களுக்கு ஒரு ரட்சிப்பு வந்துச்சு, இந்த கருப்பு பேய் நிமித்தமாக தான் உங்களுடைய கிராமத்துக்கு ஒரு ரட்சிப்பு வரப்போகுது அப்படின்னு. அவர் ரொம்ப கையெடுத்து சாரி கேட்டு அவர் தான் அவங்க கிராமத்தில் அடுத்ததுல எப்போ வந்தாலும் இந்த ஆண்டவரை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கன்னு அவர் வீட்டு கிரவுண்டில் ஆண்டவருடைய ஜீசஸ் பிலிம் போட்டு காட்டினோம். இப்போ 80 பேர் அந்த இடத்துல ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. ஆண்டவருக்கு கொடாக்கொடி நன்றி செலுத்துகிறேன். சில காரியங்களை நம்ம வசனத்தை வாசித்துட்டு கேட்கலாம். என்னுடைய செய்தி ரொம்ப இருக்காது, சாரி. நான் முதலாவதாக சொல்கிறேன். ஆண்டவர் செய்த காரியங்களை நினைக்கும்படியாக சில அங்கே உள்ள அனுபவத்தோடு நான் சொல்லிடுறேன். சங்கீதம் 144 கடைசி வசனம். யாராவது ஒருவர் வாசிக்கலாம். ஆமென். நான் எப்பவுமே எக்ஸாம்பிளோட தான் எங்கள் விசுவாசிக்கெலாம் எடுப்பேன். இப்போ நமக்கு ப்ரைஸிங் எப்போ வரும்னு சொல்ல முடியுமா? சரி, நானே சொல்லிடுறேன். கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தால் நமக்கு துதி எப்போ வரும் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளை விட கீழே இருக்கிறவங்கள கம்பேர் பண்ணால் துதி வரும் நம்ம வாயிலிருந்து. ஆண்டவரே நான் அம்பானி ஆகணும், அம்பானி ஆகணும்னா என்ன வரும்? ப்ரேயர் வரும். ஆண்டவரே என்னை அம்பானி மாதிரி மாற்றுங்க அப்படின்னா அது என்னது? ப்ரேயர். அதே இது பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்துலேயே அங்கேயே பிச்சை எடுக்கிறவனை பார்த்தா நமக்கு என்ன வரும்? ஆண்டவரே அந்த மனுஷனை மாதிரி என்ன வைக்கலை. துதி ப்ரேயர் எப்போ வேணும்னா அது உங்கள் வாயில தான் இருக்குது, உங்கள் எண்ணத்தில் தான் இருக்குது. எப்போ நம்மளை விட உயர்ந்தவங்களை கம்பேர் பண்ணுறோமோ
ப்ரேயர் பாயிண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ நான் சொல்கிறேன்ல, இந்த மிஸ்ஸிங் இன மக்களும் சந்தாலின மக்களும் 3 ட்ரெஸ்ஸுக்கு மேலே அவங்ககிட்ட கிடையாது. அப்புறம் நான் ஒரே ஒரு சந்தாலி மக்கள் கிறிஸ்மஸ்க்கு என்ன செய்வாங்க தெரியுமா, 1/2 கிலோ கோதுமை வாங்குவாங்க. எங்களை ரொம்ப கிரேட்டாக கூப்பிடுவாங்க. 1/2 கிலோ கோதுமை தான் அவங்க வீட்டில் ஸ்பெஷல். அதுக்கு அந்த கட்டெல்லாம் இருக்காது, பிளேட்டை இது போட்டுட்டு கையை வச்சே இப்படி இப்படி பண்ணி பண்ணுவாங்க. வெந்து வேகாமல் இருக்கும். அதுதான் அவங்களுடைய கிறிஸ்மஸுடைய ஸ்பெஷல் ஃபுட்டு. நமக்கு ஆண்டவர் எத்தனை தந்திருக்காரு, 3 ட்ரெஸ் தான் இருக்கும். நமக்கு ஆண்டவர் எவ்வளோ காரியங்களை செஞ்சிருக்கிறாருன்னு நம்ம கொஞ்சம் தியானிச்சோம்னா, இவ்விதமான சீரை பெற்றிருக்கிற பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நம்ம கூட இருக்கிறாங்க. நாங்கள் அங்கே எப்பயுமே நாங்கள் வந்து ஒரு தனிமையை உணர்வோம். அப்படி நாங்கள் வந்து சிலை வணக்கம் மத்தியில் ஊழியம் செய்யல, ஆவி வணக்கம் மத்தியில். அப்போ எங்களுக்கு வந்து அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் கூட இருக்கிறார். வீட்டாளு கிடையாது, ஒன்றும் பக்கத்தில் கிடையாது. நாங்கள் போய் பக்கத்தில் இருக்க மிஷினரிஸ்க்கு கொஞ்சம் ஏதாவது நம்ம கவலையை சொல்லி ஜோமன்லாம் போனோம்னா அவங்க நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய லிஸ்ட் வச்சுருப்பாங்க. எங்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவினர் தான் ஒருத்தர் இருக்கிற நாங்கள் டைரெக்டாக அவரை என்கரேஜ் பண்ணுற ஒரு நபராக இருக்கிறாரு. அதனால் நம்மளுக்கு திரியேக தேவன் நம்ம கூட இருக்கிறாங்க. இவ்வளோ சீரை பெற்றிருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு ஏன் ஜெபிக்கிறோம்? உங்களுக்காக ஜெபிக்காதீங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறத விட்டு வட இந்தியாவில் அழிஞ்சு போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிங்க. எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்காக ஆண்டவர் இன்னும் அதிகமாக எங்களை எடுத்து பயன்படுத்தணும், அநேக ஆத்மாக்களை எங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு மிஸ்ஸிங் இன மக்கள் வந்து சமுதாயத்திற்கு ரொம்ப பயந்தவங்களாக இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு பிள்ளைக்கு அலையன்ஸ் கிடைக்காம போயிடும் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் சர்ச்சைக்கு வருவாங்க, ஜோம் பண்ணுவாங்க, இன்ன வரைக்கும் ஞானஸ்தானம் எடுத்து பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. அதனால் அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம அதிகமாக ஜோபிப்போம். ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் அவர்களை ரட்சிப்பார். ஒரு கொஸ்டின் கேட்குறேன், உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லாட்டா உங்கள் சொந்தக்காரங்க இல்லாட்டா பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க இந்துவாக இருந்து மரிச்சு போயிருக்காங்க, இறந்து போயிட்டாங்க, எனக்கு நல்ல கேரண்டியாக தெரியும் அவங்க நரகத்துக்கு தான் போயிருக்காங்க அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. உங்கள் ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ ஹிந்துவாக இருந்து மரிச்சு போயிட்டாங்க, எனக்கு கேரண்டியாக தெரியும் அவங்க நரகத்துக்கு தான் போயிருக்காங்க. அப்படி யாருக்கெல்லாம் இருக்காங்க? ஒருத்தங்களுக்கு மட்டும்தானே? சொந்தக்காரங்களோ பக்கத்து வீடோ இறந்துட்டாங்கல்ல, இறந்தவங்க யாருக்காவது இருக்காங்களா இல்லையா? இறந்தவங்க இருக்காங்க, அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள அப்போ எங்கே போவாங்க? நரகத்துக்கு தான் போவாங்க. ஓகேவா? அப்போ எல்லாருக்கும் இருக்காங்களா? கையை தூக்கி வைக்கிறேன் பெரியவங்க, ஆனால் கையை தூக்கி வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து அப்படியே எங்கள் விசுவாசிகளை அப்படியே இப்படிலாம் உட்கார வச்சு அவங்கள உட்கார டிசிப்ளின் பண்ணுறக்கே எங்களுக்கு 1 வருஷம் ஆயிட்டு. பிள்ளைய சண்டே கிளாஸ்க்கு வான்னா ஓன்னு அழுவோம். அந்த பிள்ளைக்கு வயசு எத்தனை இருக்குன்னா 8 இருக்கும். அவங்க அப்படியே காட்டுக்குள்ளேயே வளர்ந்தனால அதனால் நாங்கள் அப்படி கொஷின் மேலே கொஷின் கேட்டு அவங்கள திங்க் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் சத்தியத்தை இன்னும் அதிகமாக நாங்கள் சொல்லுவோம். அதனால் எனக்கு வந்து அந்த அப்படி திங்கிங் தாட்டு தர்றதான் ஆண்டவருடைய எனக்கு கொடுத்த ஒரு காரியம். பாஸ்டர் போல் ரொம்ப பெரிய பெரிய ஸ்பீக்கர் போல் எனக்கு மெசேஜ் கொடுக்க தெரியாது. அப்போ இறந்து போயிருக்காங்க, அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறீங்களா? சரி, இப்போ அந்த நபரை உங்கள் மத்தியில் ஆண்டவர் குழந்திருக்காங்க உயிரோட. அப்போ அவங்கள நீங்கள் ரொம்ப நேசிச்சிங்க, அவங்கள ரொம்ப நேசிச்சிங்க. ஐயோ நரத்துக்கு போயிட்டாங்களே, நரத்துக்கு போய் இப்போ அவங்கள உங்கள் மத்தியில் ஆண்டவர் குழந்திருக்காரு. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? ஆண்டவரை பற்றி சொல்லுவீங்க, தேங்க்யூ. ஆனால் ஆண்டவர் கொண்டுட்டு வர மாட்டாங்க. கொண்டு வருவாங்களா? கொண்டு வர மாட்டாங்க. அந்த டைமு முடிஞ்சிருச்சு. அதுக்கு பதிலாக நம்ம மத்தியில் என்ன பண்ணிருக்காங்க? மிஸ்ஸிங் சந்தாலின மக்கள் இருக்காங்க. நீங்கள் அவங்கள கண்ணால் பார்க்கல. எப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்க நரகத்துக்கு போயிட்டாங்க, அவங்களுக்காக நீங்க வேதனை படுறீங்கல்ல? படுறீங்களா? பள்ளையா வேதனை படுறீங்க. அந்த வேதனையோட இந்த மிஸ்ஸிங் இன மக்களுக்காக, இந்த சந்தாலின மக்களுக்காக, இன்னமும் மூட பழக்கத்தில் இருக்கிற அந்த மக்களுக்காக ஜெபிக்க முடியாத, எங்களுடைய சேஃப்டிக்காக ஜெபிக்க முடியாத நான் அதிகமாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் தான் இந்த நாளில் நான் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கும் போதுல என்னால் உட்காரவே இல்லை. என்னன்னே தெரியல, கை கால் நடுங்கிட்டே இருக்கு. எங்களுக்கு வந்து இப்பயும் சொற்று போட்டுட்டு அங்கே இருக்கோம். அப்போ நான் மனசுக்குள்ளே ஜோம் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆண்டவரே என்னை இங்கே குழந்தைக்கு முகாந்திரம் இருக்குன்னா என்னை ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போங்கன்னு. பெரிய அற்புதமான காரியம். நான் இன்னி வரைக்கும் நிற்கிறது பெரிய கிருபை. 2 தடவை அப்படியே எனக்கு ஒரு மாதிரி கிடினஸ் ஆச்சு. அங்கே நாங்கள் சொற்று போட்டு தான் அங்கே வந்தோம். அப்படி எப்பயுமே மழை பெஞ்சி கூலான ஒரு ஏரியா. ஆனால் ஆண்டோடைய கிருபையினால் இந்த இடத்துல என்ன சாத்தான் தான் ஒரு டிஸ்கரேஜ்,
எலும்ப விடாதபடி உனக்கு ஆயிரும் அப்படிங்கிற ஒரு இது மனசுக்குள்ளே ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏசப்பா இந்த ஒரு மாதிரி கிடினஸ் மாதிரி இருக்கலாம் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஆண்டவர் இன்னைக்கு இந்த காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கிறார் என்றால் நீங்கள் பாக்கியசாலி. என்னை இந்த இடத்துல நிப்பாட்டினதுக்கும் ஒரு முகாந்திரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நீங்கள் எவ்வளவோ ஜெபிக்கிறீங்க, எவ்வளவோ வட இந்தியாக்காக கொடுக்குறீங்க. நான் பயங்காட்டுற கண்டி சொல்கிறேன்னு நினைக்காங்க. புது விசுவாசி இருந்தால் பயப்படாங்க, பழைய விசுவாசிகள் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. நீங்கள் இந்த லோக்கலில் உள்ள மினிஸ்ட்ரிக்காக நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. எப்போ நீங்கள் நார்த் இந்தியாவுக்காக ஆவி வணக்கம் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறீங்களோ அப்போது உங்கள் வீட்டில் என்ன வரும்? ஒரு ஷேக் வரும். அதில் நீங்கள் பயப்படாதீங்க. அது சாத்தான் கொண்டு வர்றது. அதுக்கு காரணம் என்னென்னா உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு உதவியாக இருக்க போகுதுன்னு அதை தெரிஞ்சுக்கோங்க. ஐயோ நம்ம வட இந்தியாவுக்காக கொடுக்க தொடங்குறோம், ஜெபிக்க தொடங்கும். என் வீட்டில் ஒரு வட இந்தியாவுக்காக ப்ரேயர் வைக்கலான்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஒரு ஷேக் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது ரிசல்ட்டு சக்ஸஸ் ஆகிறதுக்கு அடையாளம். ஒரு 2 காரியத்தை சொல்லிவிட்டு நான் வேகமாக முடிச்சிடுறேன். என்னை போல் குஜராத்தில் 6 அக்காமார் ஊழியம் செஞ்சாங்க. அவங்க என்னை விட 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து. அப்போ அவங்க கிராமங்களுக்கு நான் எஃப்எம்பியுடைய இது என்னென்னா வில்லேஜ் மினிஸ்ட்ரி ஃபுல் இன்டீரியர் குக் கிராமம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆதிவாசி மக்கள் மத்தியில் தான். இப்போ இந்த 6 அக்காவும் போய் எங்களை மாதிரி சில்ட்ரன் மினிஸ்ட்ரி, லேடிஸ் மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு அவங்களுக்கு லக்கேஜ் வேறு இருக்கும். குளிர்காரம்னா அவங்களுடைய சொட்டரு, அப்புறம் அங்கே கிராமங்களில் அவங்க எங்களுக்கு கம்பளிலாம் தரமாட்டாங்க, ஸ்லீப்பிங் பேக்னு ஒன்று இருக்கும், அதையும் நாங்கள் எடுத்து போனோம். அவங்க லக்கேஜையும் எடுத்துகிட்டு கிராமங்களில் ஊழியத்தை முடிச்சுட்டு ஒரு 4 கிலோமீட்டர் வெளியே வரணும். இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு 10 கிலோமீட்டர் போகணும். அப்போ அந்த 4 கிலோமீட்டர் வந்த அப்புறமும் அங்கே பஸ் வசதி ரொம்ப இருக்காது, டைமுக்கு தான் இருக்கும். அன்னைக்கு என்ன ஆகிட்டுன்னு தெரில, இவங்க ரீச் ஆகியும் அந்த பஸ்ஸு வரவே செய்யலை. அப்போ இவங்க இப்போ திருப்பி 4 கிலோமீட்டர் போக முடியாது, ஏன்னா இருட்டிட்டு. குஜராத்தில் புலிகளின் நடமாட்டம் அப்போல்லாம் ரொம்ப இருந்துச்சு. அப்போ இந்த 6 அக்காமாரில் என்ன செஞ்சாங்க, கல்யாணம் ஆகாதவங்க, வாலிப வயசு. இப்போ ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய, இப்போ 10 கிலோமீட்டர் வீட்டுக்கும் போக முடியாது, இருட்டாயிட்டு. வில்லேஜுக்கும் விசுவாசிகள்கிட்டையும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்கூல் இருந்துச்சான். நல்லா கதவு உள்ள கூடி பூட்டுற மாதிரி தான் இருந்துச்சான். சரி ஆண்டவர் அங்கே போவோம் அப்படின்ட்டு அந்த யார் சீனியர் அக்காவாக இருக்காங்களோ அவங்க ஜோ பண்ணிட்டு நம்ம படுப்போம் அப்படின்ட்டு அங்கே போய் ரொம்ப நேரம் வரைக்கும் ஜோ பண்ணிவிட்டு அவங்க சிலுவெல்லாம் போட்டு, ஆண்டவரே நீங்கள் தான் எங்களை பாதுகாத்துக்கணும். ஆனால் உள்ளே கூடி பூட்டெல்லாம் முடியலையா, ஒரு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் இருந்திருக்காங்க. நல்லா இவங்க ஜோ பண்ணிட்டு நடந்து வேற வந்திருக்காங்கல்ல, உணவும் அவங்களுக்கு சரியாக கிடைக்காது. அதனால் அரைக்குறையாக சாப்பிட்டு வில்லேஜில் ஒரு 4-5 நாள் தங்கி சில்ட்ரன் மினிஸ்ட்ரி, லேடிஸ் மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு வந்தனால டயர்டாக ஒரு நல்லா ஆண்டவர் தமக்கு பிரியமானவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்தாங்க. அதனால் நல்லா ரெஸ்ட் எடுத்தாங்க, யாருக்கும் எந்த பயமும் இல்லையா. ஆனால் இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் அங்கே சில ஆண்கள் இவங்கள நெருங்க வந்திருக்காங்க. வந்தால் எனக்கு கரெக்டு நம்பர் தெரில, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 20 வெள்ளை ட்ரெஸ் போட்டு அந்த கிளாஸ் ரூமை சுற்றிலும் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்காங்களாம். அவங்க இவங்க ஒன்லி லேடிஸ் தான் உள்ளே போனாங்க, இந்த ஜென்ஸு எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க பின்னாடி போயிட்டாங்களாம். போயிட்டு பிறகு காலையில் வந்தாங்களாம். இவங்க ஃபஸ்ட்டு பஸ்ஸுக்கு போகலான்னு பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்காங்க. சரி நீங்கள் உள்ளே போகும்போதெல்லாம் நாங்கள் 6 பேரை தான் உங்களை தான் பார்த்தோம், இந்த 20 ஜென்ஸை எங்கன்னு கேட்டாங்களாம். எந்த 20 ஜென்ஸு எங்களுக்கு ஒன்றும் புரியல. இல்லை உங்ககிட்ட 20 ஜென்ஸு வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு இருந்தாங்க அப்படின்னாங்களாம். அப்படியா அப்படின்னோடனே இவங்களுக்கு தெரிஞ்சிச்சா ஆண்டவர் தூதர்களை அனுப்பி காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இப்போன்னா மொபைலு. அப்போ அவங்களுக்கு அதில் ஒரு அக்கா சென்னையில் பட்டாபிரம்னு ஒரு ஏரியா இருக்குது, யாருக்கெல்லாம் தெரியுமோ, சென்னையில் உள்ள அவங்க அந்த அக்காவை ஸ்பான்சர் பண்ணுறவங்களுக்கு மாதம் மாதம் நாங்கள் லெட்ரு எழுதுவோம். அப்போ கையில் எழுதுவோம், எழுதி போஸ்ட் பண்ணி அனுப்பிட்டாங்களாம். இந்த மாதிரி இந்த காரியத்தில் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க, உங்களுடைய ஜெபத்திற்கு நன்றின்னு. அங்கேருந்து பதில் லெட்ரு வந்துச்சா, நீங்கள் என்னைக்கு அப்படி ஆகப்பட்டீங்களோ அந்த நேரத்தில் உங்களுக்காக நம்ம மிஷினரி ஸ்பான்சர்னு சொல்லிட்டு 20 பேர் நாங்கள் ஆன்லைன் பேரில் எஃப்எம்பியில் உள்ளவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் விசேஷமாக ஜெபம் பண்ணணும்னு அவங்க பதில் லெட்ரு அனுப்பியிருந்தாங்க. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு பைசாவும் வீண் போகவே இல்லை. நீங்கள் நினைக்கலாம் எங்கேயோ உள்ளவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இந்த ரீசெண்டில் என்னுடைய கணவர், நாங்கள் ஜார்க்கண்டில் இருக்கும் போதில், இப்போ அது பீகார் ஜார்க்கண்ட் ஆகிட்டு, கிறிஸ்மஸ் 24க்கு ஒரு வில்லேஜுக்கு போனோம். பைக்கு இருக்குன்னு தான் பேர், அதை வச்சுட்டு நாங்கள்
அந்த ஏரியா வந்து கொஞ்சம் மலைப்பகுதி, ஒரு 2 கிலோமீட்டர் அளவுக்கு மலையில் ஏறணும். அங்கே பாதியில் வச்சுட்டு ஏறி போய் டயர்டாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 24க்கு ப்ரேயரு. 24 டிசம்பர் வந்து ரொம்ப வந்து குளிர், பயங்கர குளிராக இருக்கும். ஜார்க்கண்ட் இன்னுமே ரொம்ப குளிராக இருக்கும். அதனால் ஒரு 12 மணி வரைக்கும் பாஸ்டர் லீட் பண்ண, கணவனார் லீட் பண்ணாங்க. சரி, அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. அவங்க யார் வீட்டில் நடக்குதோ அங்கே வெராண்டாலேயே படுத்துட்டு காலையிலே ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு சர்வீஸ், கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம். அப்போ 12 மணிக்கு முடிக்கும் போதில் ஆண்டவர் வந்து இவங்கள வந்து முடிக்காத அப்படின்னு பரிசுத்தர் சொல்கிறாங்க. உடனே ஆண்டவரை ஏற்கனவே லேட் ஆகிட்டு, அப்புறம் விசுவாசிகள் காலையிலே வரணும், ஆனாலும் நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, திருப்பி எலும்புலவங்களையும் உட்கார வச்சு திருப்பியும் ஜோம் பண்ண வச்சு ஒரு 1 ஹவர் கழித்து, சரி இப்போ நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, காலையில் வரும் அப்படின்ட்டு. நான் ரொம்ப காரியங்களை சொல்லலை. ஜார்க்கண்டில் நாங்கள் 14 வருஷம் இருந்தோம். ஒரு நாள் கூட கரண்ட்டை நாங்கள் பார்த்ததே கிடையாது. எங்கள் பிள்ளைகள் 5 வயசு வரைக்கும் கெரசின் லேம்ப்பு, 14 வருஷமும் நாங்கள் கெரசின் லேம்பில் தான் வளர்ந்தோம். சம்மர்னால் பயங்கர சூடாக இருக்கும். நெட்டு கட்டி, மஸ்கிட்டோ நெட்டு கட்டி தான் படுக்கணும். நான் மூணு மணி நேரம் விசிறி வச்சு வீசுவேன். என்னுடைய டியூட்டி முடிஞ்சோன்னு நான் தூங்குவேன். பிள்ளைகளுக்கு இவங்க 3 மணி நேரம், அப்புறம் என்ன எழுப்பிவிடுவாங்க. இப்படி தான் நாங்கள் கரண்ட் இல்லாமல் வளர்ந்தோம். நான் எந்த காரியத்தை சொல்லிட்டு இருந்தேன்னு கூட மறந்துடுச்சு. கிறிஸ்மஸ். ஆனால் கிறிஸ்மஸ் அப்போ பயங்கர இதாக இருந்துச்சு, குளிராக இருந்துச்சு. இருந்துச்சு. இப்போ ஒரு 1 ஹவரில் விட்டுட்டாங்க. கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அப்படி சைடில் போயிட்டேன். அப்போ என்னுடைய கணவனார் வாஷ்ரூம், அங்கெல்லாம் ரெஸ்ட் ரூமும் இருக்கவே இருக்காது. எங்கே போனாலும் நாங்கள் நதி பக்கத்தில் போகணும். அவங்களுக்கு பாத்ரூம்னா என்னன்னு தெரியாது, லெட்ரின்னா என்னன்னு தெரியாது. அப்போ இவங்க வந்து டார்ச் எடுத்துகிட்டு, நல்லா இருட்டாக இருக்கும்ல, 1 மணிக்கு மேலே டார்ச் எடுத்துகிட்டு போகிறாங்க. இவங்க பாடியிலேருந்து அப்படியே ஏதோ கீழே உழுகுதான். ஒரு டார்ச் அடிச்சு பார்த்தா நல்லா கருப்பு கலரில் இது பாம்பு. உடனே ஆண்டவரே என்னை காப்பாற்றிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க. இந்த காரியத்தை வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பாண்டிச்சேரியில் எங்களுக்காண்டி ரொம்ப சின்சியராக ஜோம் பண்ணுவாங்க. இது வந்து இப்போ மொபைல் வந்துட்ட காலம், மொபைல் வந்தால் பிறகு. அப்போ மறுநாள் ஃபோன் வருது 25க்கு ஃபோன் வருது. அந்த அண்ணன்ட்ட இருந்து டேனியல் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. என்னன்னு தெரில ஜான், நான் என்னுடைய கணவனார் பேர் ஜான், என்னன்னு தெரில எனக்கு நேற்று உங்களுக்காண்டி 12 மணிலேருந்து எனக்கு ஆவியானவர் ரொம்ப ஜோம் பண்ணும்படி, எனக்கு அவ்வளோ தூக்கம் வந்தாலும் என்னை தூங்க விடலை. ஒரு 11:30லேருந்து உங்களுக்காண்டி ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க சொன்னாங்க, ஆண்டவரே அண்ணா, என் பாடியில் அப்போ பாம்பு சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, அதனால தான் உங்களை ஆண்டவர் எழுப்ப வச்சுருக்காரு அப்படின்னு. அவங்க வீடு வந்து மண் வீடு. அப்போ இவங்க வந்து முன்னாடி இருப்பாங்கள்ல, அந்த சுவர் ஓரத்தில் ஒரு ப்ளவுஸ் மாதிரி ஒரு சொட்டு போடுவோம். அதுக்கு மேலே ஒரு முழுக்கை சொட்டு போடுவோம். அதுக்கு மேலே ஜெர்கின் போடுவோம். அப்போனா தான் அந்த வில்லேஜில் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும். கீழேருந்து காற்று வரும். வீடு வந்து மண் வீடாக இருக்கும். அதனால் அது வேறு ஜில்லுன்னு இருக்கும். அதனால் 3 சொட்டு போட்டிருந்தனால இது என்ன ஆயிருக்கு, கேப்பாக வேறு இருக்கும். அது அந்த வால் பக்கத்தில் அவங்க உட்காந்துருந்தால அவங்க பாடிக்கு 2வது சொட்டுக்கும் 3வது ஜெர்கினுக்கும் மேலே இருந்திருக்கு போல். இவங்க எந்திரிச்சோடனே அது மூவ் ஆகிறனால அது கீழே விழுந்திருக்கு. அப்போ அதான் அந்த அண்ணன்ட்ட சொன்னாங்க, உங்களுடைய ஜெபத்தினால தான் என்ன ஆண்டவர் காப்பாற்றினாங்க அப்படின்னு. அதனால் உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் தேவை. உங்களுடைய ஜெபத்தினால ரிசல்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறாங்க. நான் இன்னும் இருக்க இந்த வசனத்தை சொல்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் உங்களோடு இருக்கிறாரு. அம்மானி மாதிரி நம்ம ஆக வேண்டாம். ரட்சிப்பு நமக்கு இருக்கிறது. நம்முடைய இனஜன பந்துக்கள் உங்களோட கூட இருக்கிறாங்க. எந்த ஒரு காரியமும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறீங்க, 2வது பாஸ்டர்கிட்ட ஆலோசனை கேட்குறீங்க, விசுவாசிகள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. எங்களுக்கு ஆலோசனைக்கு பக்கத்தில் யாரும் கிடையாது. ஃபோனில் நாங்கள் எப்படி சொல்லுவோம். அதனால் மிஷினரிஸை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். நாங்களாலும் இந்தியாவுக்குள்ளே செய்கிறோம். ஃபாரின் மிஷினரிஸு அவங்க வரலைன்னா நம்ம இன்றைக்கி இந்த சேரில் உட்கார்ந்துருக்க மாட்டோம். அவங்க வரலைன்னா நம்ம இந்த பெண்களாகி நம்ம இந்த வசனத்தை வாசித்திருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு ஸ்கூலுக்கே அனுப்பலை. அப்படி தானே, சதி அப்படி இப்படிலாம் இருந்துச்சு. அதனால் ஃபாரின் மிஷினரிஸ் வந்த நிமித்தமாக நமக்கு ரட்சிப்பு வந்தது. எல்லாத்துக்கும் மேலாக ஆண்டவருடைய ரட்சிப்பு வந்தது. 2வதாக ஸ்கூல் வந்தது. அதனால் நம்ம இன்றைக்கி டெவலப் ஆகியிருக்கோம். இதே போல் இந்த மிஸ்ஸிங்கின மக்கள், வட இந்திய மக்கள் ஆண்டவருக்குள்ளாக வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மீண்டும் ஒரு விஷயம், எங்களுக்காக கொடுக்குற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இப்போ வந்து கண்டிப்பாக உங்களை வந்து தீர்மானம் எடுக்க வைப்பேன். யாரும் ஒன்றும் நினைக்க வேண்டாம்.
நீங்கள் எவ்வளவு காசு கொடுத்தாலும் அது எங்களுக்கு இமீடியட்டாக உதவாது. எங்களுக்குன்னு சொல்லிட்டு விசுவாசிகள் வந்து 2 ரூபா 2 பைசா போட்டாங்க. நான் ஊழியத்து போயிருக்க மொத்தத்தில் அவங்களுக்கே வருமானம் கிடையாது. அப்படி போட்டாலும் நாங்கள் அதை எடுக்க மாட்டோம். அந்த சபையினுடைய மூப்பனாக இருப்பார், அவர் தான் எல்லாம் எழுதுவார். எல்லாம் அவங்களுக்குரியதை சர்ச்சுக்கு பாய் வாங்குறது இது மாதிரி தான். அவங்களுக்குரிய காசில் நாங்கள் வாழ்ந்தோம்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு 40 சர்ச் இருந்துச்சு. எல்லாம் டோட்டலாக 200 ரூபா வந்துச்சு. ஒரு மாதத்தின் 40 காங்கிரேஷனுடைய இது வெறும் 200 ரூபா. அதனால் அந்த காசு வந்து நாங்கள் டச்சும் பண்ண மாட்டோம். நீங்கள் உங்களை மாதிரி கொடுக்குறது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்புவாங்க, எங்களுக்கு மாதம் மாதம் கொடுப்பாங்க. அவங்க வந்து அவங்கள நம்பி அவங்க கொடுக்குறோன்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஒன்றும் கிடையாது. நீங்கள் மாதிரி உள்ளவங்க எங்களுக்காக கொடுக்குறீங்க. ஆனால் எங்களுக்கு இப்போ காசு இருக்குது. நான் ஆண்டவருக்கு முன்னாக உண்மையாக சொல்கிறேன், எங்ககிட்ட காசு இருக்குது. ஆனால் எங்களுக்காக ஜெபிக்கிறவங்களும் இருக்காங்க. எனக்கு அதுவும் வேண்டாம். எங்ககிட்ட காசு இருக்குது, எங்களுக்கு காசு வேண்டாம். நீங்கள் எஃப்எம்பி கொடுக்குறீங்கன்னா அதுக்காண்டி வேண்டான்னு சொல்லலை, அதை நீ கண்டினியூ பண்ணுங்கள். பெருசலாக நான் சொல்கிறது, எங்களுக்கு நீங்கள் காசு தர வேண்டாம். ஆண்டோடைய கிருபையினால் பையன் இன்ஜினியரிங் படித்து வேலை பார்க்குறான். பொண்ணு ஜஸ்ட்டு சாட்டர்டே டென்டல் முடிச்சுட்டு டெல்லி பக்கத்தில் படிச்சுட்டு இருந்தா. ஹைதராபாத்துக்கு போன வாரம் சனிக்கிழமை காலையில் வந்தான். இப்போ லுதியானான்னு சொல்லிட்டு மிஷன் ஹாஸ்பிட்டலில் தான் அவள் வேலைக்கு போகிறா. வெறும் 16,000 தான். எங்களுக்கு காசு முக்கியம் இல்லை, அவள் அந்த ஊழியத்தில் இருக்கணும். அங்கே வந்து கொஞ்சம் ஆதிவாசிகள் மத்தியில் அந்த மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இப்போ நாங்கள் போய் அவளை அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு நாங்கள் அஸ்ஸாம் போகிறோம். அதனால் எங்களுக்கு காசு இருக்குது, காசு வேண்டாம். ஜெபிக்கிறவங்க இருக்காங்க, எனக்கு ஜெபிக்கிறவங்களும் வேண்டாம். என்ன செய்கிறவங்க வேணும்னா, ஒரு ட்ராப்பு வாரத்துக்கு ஒரு ட்ராப்பு கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுறவங்க எனக்கு வேணும். ஒரு ட்ராப்பு வந்து ஈக்குவல் டு 1 லேக். ஒரு ட்ராப்பு வாரத்துக்கு. நான் டெய்லி கேட்கல. ஜான், வேணி, நஷான், கிளாரா. முடிஞ்சால் எழுதி வச்சுக்கோங்க. பையன் பேர் நாகசோன். பைபிள் பேர் தான் நாகசோன், இங்கிலீஷில் நஷான். பாப்பா பேர் கிளாரா. எங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுவீங்களா? காசு வேண்டாம், பர்சனலாக காசு வேண்டாம். பாஸ்டர் எஃப்எம்பி கொடுக்குறத கொடுங்க. பர்சனலாக எனக்கு காசு வேண்டாம். ஆண்டவர் பிள்ளைகளை படிப்பை ஆசீர்வதிச்சாங்க. உங்களுடைய கண்ணீரின் ஜெபம் வந்து எங்கள் தனிமையில் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு ஆலோசனை. நாங்களே வந்து 40 சர்ச்சை பார்க்கணும். எங்கள் கூட 4 பேர் இருக்காங்க. அவங்க மத்தியிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு வந்திருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம அவங்கள்ட்ட இருந்து ஆலோசனை கேட்க முடியாது. எங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட துக்கமான நேரத்தில், கஷ்டமான நேரத்தில் ஆலோசனை கொடுக்குறவங்க இல்லை. அதனால் எங்களுக்கு தனிமை இல்லாதபடி இருக்கணும். சாத்தானன் பிதாகுமார பரிசுத்தான இருந்தாலும் நமக்கு எப்பயுமே பாரு, நீ ஊழியத்துக்கு வந்தால் உனக்கு என்ன இருக்குன்னு ஒரு டிஸ்கரேஜ் இருக்கும். அதனால் எங்களுக்காண்டி டெய்லி ஜெபம் பண்ணுங்க. ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டேன், சாரி பாஸ்டர். பொறுமையாக கேட்டால் உங்களுக்கு கொடாக்கொடி நன்றி. மீண்டுமாக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீண் போகலை. நீங்கள் கொடுக்குற காணிக்கை நிமித்தமாக இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். சந்தால் இன மக்கள் மத்தியிலேருந்து 30 மிஷினரிஸு எங்களை மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணி எங்களுக்கு உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இவங்க பாடி கரெக்டாக இருக்கான்னு மெடிக்கல் செக்கப் அனுப்புவாங்க ஒட்டஞ்சத்திரத்தில். அதில் பாஸ் ஆனதான். மிலிட்ரியில் கூட சீக்கிரமாக பாஸ் ஆகிடலாம். மிஷினரியாக போகும்போது ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நமக்கு ஆண்டவர் செலக்ட் ஆகும் போதில் தான் தெரியும் இது ஆண்டோடைய பியூர், ஆண்டோடைய அழைப்பு சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களை மாதிரி இப்போ அந்த சந்தாலின மக்கள் மத்தியிலேருந்து 30 மிஷினரிஸ்கள் மகாராஷ்டிரா, பஞ்சாப், ஹிமாச்சலுக்கு போயிருக்காங்க. இது எல்லாம் உங்களை மாதிரி இங்கேருந்து ஜெபம் பண்ணுறது தான். இன்னும் வட இந்தியாவுக்காக ஜெபிங்க. கொடுத்த ஆண்டவருக்கு இந்த நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். பொறுமையாக கேட்டு உங்களுக்கு நன்றி. எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்காக ஜெபிங்க. தேங்க்யூ. நான் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல சாட்சியை கேட்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். வட இந்தியா ஊழியங்களை பற்றி நாம் அநேக காரியங்களை தெரிந்து கொண்டோம். பிரைஸ் அவர்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் என்று அவர்கள் யாத்திரை பண்ணுற வேளையிலேயே தெய்வ கிருபை அவளோடு கூட இருக்கும்படியாக, பிரைஸோட ஊழியத்தை மேன்மேலும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக சிவதாசன் அவர்கள் முன்னாக கடந்து வந்து பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
பிரைஸ் அந்த சௌரி தேவன் சொல்லி ஒப்பு கொடுத்து பிரைஸ் ஜெபிப்போம். எல்லாரும் உங்களுடைய கரத்தை பிரைஸ் சௌரிக்கு நேராக பிரைஸ் ஹாலில் நீட்டி சௌரிய குடும்பமாக தேவனிடத்து பிரயோஜனப்படுத்தும்படியாக வட ஊழியங்களை மத்தியிலேயே தேவர்களை கருத்தில் எடுத்து பிரயோஜனப்படுத்தும்படியாக அளவில்லாத தெய்வ கிருபை பயன் கொடுக்கும்படியாக இந்த சௌரிக்காய் ஜெபிப்போம். எல்லாம் தேவனை சோத்தரிப்போம், எல்லாம் தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பலன் கொடுக்கும்படியாக, தெய்வ கிருபை கொடுக்கும்படியாக, அபிஷேகத்தின் வல்லமையால் நிரப்பும்படியாக, குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, பலவீனங்களை மாற்றும்படியாக, பிரைஸோட ஊழியத்தின் மூலமாக அநேக ஆத்துமகளை ரட்சிப்பின் வழி கடந்து வரும்படியாக, தானோட ஹல்லேலூயா மகனையும் மகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக சந்தாசியன் அவர்கள் ஜெபிக்கலாம். இந்த மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த நாளில் காலை வேளையிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்பா உமது சமூகத்தில் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக கர்த்தாவே எங்கள் மத்தியில் கூட்டி சேர்த்த உம்முடைய சகோதரியை உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் மத்தியில் வந்து கர்த்தாவே அவருடைய சாட்சியை பகிரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தபடியாலும் நன்றியோட ஸ்துதிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையும் கர்த்தாவே ஊழிய பாதைகளையும் கேட்டறியும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தபடியாலுமே நன்றியோட ஸ்துதிக்கிறோம் கர்த்தாவே. மிஷனரி ஊழியங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்கணுமே கர்த்தாவே. அவர்களுக்காக இடுவில் நின்று ஜெபிக்கத்தக்கதான கிருபை கர்த்தாவே எங்கள் ஒருவருக்கும் தர வேண்டுமாறுமை கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. அவர்கள் அவசியப்பட்டது கர்த்தாவே கண்ணீர் ஜெபம் கர்த்தாவே. ஒவ்வொரு பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்க கர்த்தாவே, அநேகர் ரட்சிக்கப்பட, அநேகர் உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறுமை கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த வேளையிலே சகோதரி உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். குடும்பமாய் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. மட்டுமாக தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்து ஆண்டவரை பாடி துதிக்கும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக, நல்ல சாட்சிகளை கேட்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். பிரைஸ். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பல பிரச்சனைகளும் போராட்டங்கள் மத்தியில் நம்மளை கடந்து வந்தாலும் ஆனால் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, ஜெயம் கொடுக்கின்ற தேவன் நம்மோடு கூட உண்டு. கரங்களை தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. பிரச்சனை மத்தியிலேயே, போராட்டத்தின் மத்தியிலேயே, நிந்தையின் மத்தியிலேயே, அவமான மத்தியிலேயே கடந்து செல்கிற வேளையிலேயே பிரைஸ் தி லார்ட், அதற்கு பின்பு ஆண்டவர் நமக்கு ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஊழியம் செய்கிற வேளையிலேயே அநேக நிந்தனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள் எல்லாம் கடந்து வரும். விசேஷமாக பிரைஸ் அதெல்லாம் நாம் சகிக்கிற வேளையிலேயே தேவன் அதன் பின்பில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். வட இந்தியாவிலே ஊழியம் செய்கிற பிரைஸ் தி லார்ட் தேவனுடைய பிள்ளைகள் படுகின்ற வேதனைகள், அனுபவம் பிரைஸ் தி லார்ட் அநேகர் சாட்சிகளாக நம்மத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அடிப்படுகிற அடிகள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் அவருடைய குடும்பத்திற்கும் பிரைஸ் தேசத்திற்கும் அது விடுதலையாக இருக்கும். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது என்று சொன்னால் பிரைஸ் தி லார்ட் ஒரு பெரிய சந்தோஷம். மனிதன் உலகத்தை முழு ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவது உலகத்தை விட விலையேறப்பட்டது. நாட்களிலேயே நாம் பிரைஸ் தி லார்ட் போய் ஊழியம் செய்ய, அந்த இடத்தில் போய் ஊழியம் செய்ய முடியாவிட்டாலும் ஊழியம் செய்கிற மிஷனர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, விசேஷமாக அவருடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள். நம்முடைய கண்ணீரின் ஜெபம் அவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் இருக்கும். அது மாத்திரமல்ல, அவர்களுக்காக நாம் உதவி செய்ய நாம் கடமைப்பட்டவர்கள். நம்முடைய சபையிலிருந்து பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா எல்லா மாசமும் அவர்களுக்கு பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தொகை நாம் காணிக்கையாக கொடுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் சபை கமிட்டி அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சபையில் வருகின்ற மொத்த வருமானத்திலிருந்து பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஒரு பகுதி அவர்களுக்கு ஊழியத்துக்கு பெய் கொண்டிருக்கிறது. இந்த எஃப்எஃப்பி ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். உதவி செய்யும்படியாக ஆண்டவர் நம்முடைய கரங்களை பலபடி சத்திகரிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு கஷ்டங்கள் படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். ஆத்ம ரட்சிப்புக்காக நாம் பெற்ற சந்தோஷம், நாம் பெற்ற அனுபவம், நாம் அன்பிக்கிற ஆசீர்வாதம் தேவனை அறியாத பிள்ளைகள் அறியும்படியாக, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக, அவர்கள் படுகின்ற கஷ்டங்களுக்கு தேவன் அவர்களுக்கு பிரதிபலன் கொடுத்து வழிநடத்தும்படியாக
குடும்பங்களுக்காக, மிஸ்ரமாளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள் கண்களை மூடி ஜெபிப்போம். நம்மை தாழ்த்து ஒப்பு கொடுப்போம். எல்லாம் தோனி சோத்தரிப்போம், எல்லாம் தோனி துதிப்போம். ஹல்லேலூயா. நல்ல தேவன் நம்மை மட்டுமாக பாதுகாத்து வழி நடத்துகிறார். நமக்கு தேவன் கொடுத்த நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, கிருபைகளுக்காக நாம் தேவனுக்கு என்னத்தை செய்கிறோம்? ஹல்லேலூயா. ஒன்றும் செய்ய முடியாவிட்டாலும் கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்திலேயே ஆத்மபாரத்தோடு ஜெபிக்கும்படியாக, இந்த தேசம் ரட்சிக்கப்படும்படியாக, சபைகள் வளர்ச்சி அடையும்படியாக, ஊழியர் தேவதாசன்மாரின் குடும்பங்களையும் பலபடி சத்திகரிக்கும்படியாக, மிஸ்ரமாரின் குடும்பங்களையும் பலபடி சத்திகரிக்கும்படியாக, அவர்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கும்படியாக நம்மை தாழ்த்து ஒப்பு கொடுப்போம். எல்லாம் தோனி சொத்தரிப்போம், எல்லாம் தோனி துதிப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே கர்த்தாவே, அருமை ஆண்டவரே, நம்ம மகிழ்ச்சியான நல்ல வேளைக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, சபையா கடந்து வந்து பாடுமை துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக, நல்ல சாட்சியை கேட்கும்படியாக, உமக்கென்று கொடுக்கும்படியாக தந்த நல்ல பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துறங்க தாவே. ஹல்லேலூயா. உடைய ஊழியர் செய்கிற சௌரியம் உடைய கரத்தில் குடும்பமாக நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறங்க தாவே. அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பு கொடுப்பீராக. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, அளவில்லாத தெய்வக்குறவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறங்க. உமக்கென்று படுகின்ற வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றிற்கும் இரட்டிப்பான விருதம் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தாவே, ஊழியங்கள் மூலமாக அநேக ரட்சிக்கப்படும்படியாக, கர்த்தாவே உம்முடைய மெய்ப்படும்படியாக நீ பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. சபையில் எல்லா குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்புவித்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறங்க. இந்த வாரத்தில் போகிறவர் இடங்களிலேயே, வழியாத்திரப்படுற இடங்களிலேயே, வேலை செய்ய இடங்களிலேயே, குடும்ப வாழ்க்கையிலேயே அன்பு கரங்களுடன் யாருக்கு எந்த தீங்கும் வராமல் எல்லாரும் இயேசுவின் கோட்டைகள் மறைத்து பாதுகாக்க முடியாது செவிக்கிறங்க தாவே. சிறு பிள்ளைகளுக்காக செவிக்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்காக செவிக்கிறங்க தாவே. வயசானவர்களுக்கு, பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறங்க தாவே. வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறங்க தாவே. அற்புதமான விடுதலை ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறங்க தா. இரு கடங்களிலேயே நாம மேன்மைப்படுத்தும் ஜீவிக்கொண்ட கிருபை கொடுப்பீராக. எல்லா நன்மையினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். சபையை ஆசீர்வதிப்பீராக. சபையை நிலை விசாரப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. ஆளுடைய நாமத்தை மேம்படுத்தி ஜீவிக்கொண்டு கிருபையாக ஜெபிக்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறங்க தாவே. திருமண நாட்களை கொண்டாட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறங்க தாவே. புது வருஷத்திலே புது கிருபையால் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. திருமண பருவத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறங்க தாவே. தலைமுறை எல்லாரும் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறங்க தாவே. கன்சாரிகள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறங்க தா. எல்லாருங்க தாவே பலபடி சத்திகரிக்கும் ரெட்டிப்பான பலன் பகிர்ந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. ஹல்லேலூயா. சபை முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்புவித்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து அனுப்புறங்க தாவே. தாழ்த்துற மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன், என் முழுமே வசனத்தை ஸ்தோத்திரேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஐக்கியமும் நாம் சாக்கால் இப்பொழுது எப்பொழுதும் நாம் கேட்ட வசனங்கள் உண்டாயிருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஜெயம் கொடுத்த கரங்களை தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. எல்லாருக்கும் நன்றி. தேவன் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. God bless you. Bye.